Hello viewers, welcome back to my channel Sauce and Spices. நான் மிஸ்ஸஸ் சாந்தினி யோகானந்தன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அச்சு முறுக்கு. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்மக்கிட்ட அச்சு அந்த மோல்டு மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இன்றைக்கி நான் எக்லெஸ் பண்ணுறேன். எக் இல்லாமல் வெஜிடேரியனுக்காக இது பண்ணுறது நம்ம. ஸோ மெஷர்மெண்ட்ஸ்லாம் அதிலே வரும் உங்களுக்கு. அரிசி மாவு பிச்சு பண்ணுறேன். அரிசி மாவு, மைதா மாவு. அரிசி மாவில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி வந்து மைதா மாவு. சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் வந்து பொடி பண்ணலை. பிகாஸ் நான் யூஸ் பண்ணுற சர்க்கரை வந்து நல்ல மெலீஸாக இருக்கிறதுனால நான் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுட்டேன். சப்போஸ் உங்கள் சர்க்கரை வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்துச்சுன்னா மிக்சியில் அடித்து போட்டுக்கோங்க. அப்புறம் எள்ளு, கருப்பு எள்ளாவது வெள்ளை எள்ளாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளில் வந்து எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த தூசிலாம் எல்லாமே இருக்கும். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக ஒரு ஃபுல் கப், அந்த கப் நான் எடுத்தது அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மெயினாக கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். நான் இந்த ஃபுல்லாக அந்த ஒரு கப்பு ஃபுல்லாக எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருந்துச்சு தேங்காய் பால். ஸோ நம்ம வீட்டிலேயே அரைக்கிறது தான். ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ காட்டுவேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி குழியான பாத்திரத்தில் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அச்சு முக்கி எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் பண்ணும்போதே நல்லா குட்டியாக இருக்கிற பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அகலமாக ஃப்ளாட்டாலாம் ரொம்ப இருந்துச்சுன்னா அச்சு முக்கி எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து எடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த தேங்காய் பால் நீங்கள் முட்டை சேர்க்குற மாதிரினா தேங்காய் பால் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வெறுமனே தண்ணி ஊற்றி கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை முக்கி எடுத்திங்கன்னா நல்லா கோட்டாக இருக்கணும். ப்ளஸ் அந்த 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 பேட் வந்து ஒழுகி விழணும். அதே சமயத்தில் ஃபுல்லாக ஸ்பூன்லேருந்தும் கீழே போகலை, அப்படியே அதில் ஒட்டியிருக்கு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த அச்சை வந்து இந்த சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம அகலமான ஒரு பேன் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து அச்சு வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அந்த பூ போட்டுட்டு நம்ம பக்கத்துலேயே இந்த அச்சையும் சூட வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கடாயை விட இந்த மாதிரி பேனாக எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் யூஸ் பண்ணுறது வந்து நான்ஸ்டிக் தான். ஸோ சப்போஸ் உங்களது வந்து அலுமினியமோ இல்லை இரும்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பதப்படுத்தணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் க்ளீனாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அது போய் பார்த்தீங்கன்னா அது எப்படி பதப்படுத்தி யூஸ் பண்ணணுன்றது தெரியும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இதை வந்து இந்த நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அந்த அச்சியும் அதிலே வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அப்படி நீங்கள் வைக்கும் போதே சவுண்டு வரும். நல்லா அந்த சூடான இதை உள்ளே வைக்கும் போதே நல்ல சவுண்டு வரும். ஸோ அந்தளவுக்கு சூடு இருக்கணும் அதில். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக முக்கிடக்கூடாது நீங்கள். ஸோ ஃபுல்லாக முக்கிட்டிங்கன்னா அது வெளியில் வராது. நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது அது வெளியில் வராது. ஸோ அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் உடனே திருப்பாமல் அப்படியே விட்டுடணும் அது. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ உடனே திருப்பக்கூடாது. அதுவே ஒரு கலர் மாதிரி வரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அதை. ஸோ அது வரைக்கும் பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்சம். பட் நம்ம இப்போ 1 கப் போடுறதுனால ஒன்றுமே நேரம் ரொம்பலாம் எடுக்காது. சீக்கிரமாகவே ஃபாஸ்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம அதுவும் இல்லாமல் நம்ம அகலமான பேன் வச்சுருக்கிறதுனால ஒரே டைமில் 2, 3 போட்டு கூட எடுத்துடலாம் நம்ம. ஸோ அப்புறமா இதை வடிக்க வைக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஃப்ளவர் வந்ததுக்கப்புறமா ஒரு சைடு வந்து குழியாக இருக்கும், ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அந்த குழியாக இருக்கிறத வந்து அப்படி திருப்பி போட்டிங்கன்னா அப்போ எண்ணெயெல்லாம் நல்லா க்ளீனாக வடிஞ்சிரும். ஸோ ஈஸியாக இருக்கும். நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு நம்ம பாக்ஸில் போட்டோம்னா 1 வீக் கிட்ட நல்லா வரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம காலியானதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம திருப்பி செஞ்சுக்கலாம். நிறைய போட்டோம்னா அவ்வளோ நேரம் நம்ம நின்று செய்யணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 1 கப் போட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 டேஸ் தாராளமாக வச்சு சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம அச்சு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.